ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் வழங்கிட்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலுமான இலவச வரன் பதிவுங்க. இதன் மூலம் உங்களுக்கான வரனை தேர்ந்தெடுக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய வரன் பார்ப்போம். பெயர் சிவரஞ்சனி, வயது 39 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா ஜாதி ஒரு தடையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிகாம் முடிச்சுட்டு சேவை மையம் சொந்தமாக வச்சு ரன் பண்ணிட்டு வரதா சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு இன்கம் வரதாகவும் சொல்லியிருக்காங்க. திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனமாக இருந்தால் முன்னுரிமை அளிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க விருதுநகரில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய வசதி நிலைன்னு எடுத்துட்டிங்கன்னா இவங்களுக்கு சொந்த வீடு ஒன்று இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 2 ஏக்கர் நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க கவர்மெண்ட் ஜாப்க்கு படிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. குழந்தைங்களாம் எதுவும் இல்லாதனால இவங்களுடைய ஹஸ்பண்ட் இவங்கள விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பட் இவங்களுக்குலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ இவங்க மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் பெரிய வசதியாக இருக்கிற மணமகன்லாம் எனக்கு தேவையில்லைங்க. ஓரளவு படிச்சிருந்தா போதும். நல்ல ஒரு குணமாக இருக்கிற மணமகனாக வேணும். ஓரளவு நடுத்தர குடும்பத்தில் இருக்கணும். சொந்த வீடு மட்டுமாவது இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுடைய அப்பா ஒரு 15 சவரன் நகை போடுறதாகவும், அது இல்லாமல் கல்யாணத்துக்கு வேண்டிய சிறு எல்லாம் செஞ்சிடும், மாப்பிள்ளைக்கு வேண்டியதும் சிறப்பாக செஞ்சிருவோன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இவங்க தன்னுடைய ஃபோட்டோவை கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்டால் கொடுத்துருங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால ஃபோட்டோ மறைச்சி போட்டிருக்குங்க. ஸோ இவங்களை பற்றி மேலும் நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும், கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா புஷ்பா, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துவில் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவங்க. ஆனால் ஜாதியில் ஒரு தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க டிகிரி முடிச்சுட்டு இவங்க தனியார் நிறுவனத்தில் மாதம் 12,000 ரூபாயில் சம்பளத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா முதல் வரனாக இருந்தாலும் பரவாயில்ல, மறுமணமாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி ஒரு வருடத்துலேயே இவங்களுடைய கணவர் ஹார்ட் அட்டாக்கில் தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க அதனால் ரொம்ப மனக்கவலையில் இவங்க யாருமே வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அப்புறமா இவங்க அப்பா அம்மா எல்லாம் கம்பல் பண்ணி ரொம்ப வருடத்துக்கு அப்புறமா இவங்கள மறுமணம் பண்ணிக்கிறது ஒத்துக்க வச்சுருக்காங்க. அதனால் இப்போ வரக்கூடியவர் ஓரளவு நல்ல ஒரு குணமாக இருக்கிற மணமகனாக வேணும். ஓரளவு வயசு 50 வயசுக்குள்ளே இருக்கிற மணமகனாக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாதம் ஒரு 15,000 to 20,000 சம்பளம் வாங்கக்கூடிய மணமகனாகவும் வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்க ஓரளவு இளஞ்சிவப்பு நேரத்தில் நல்லா அழகாக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதனால் கருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை இல்லை, நல்ல குணமாக இருந்தால் மட்டும் போதும் தாங்க கேட்டிருக்காங்க. இவங்களுடைய அப்பா என்ன சொல்ல வராங்கன்னா தன்னோட பொண்ணுக்கு ஒரு 20 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதாகவும், அதுவும் இல்லாமல் ஒரு வண்டி வாங்கி தரதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்த பெண்மணி தாங்க. இவங்க வீட்டுக்கு ஒரே பெண்ணுங்கிறதுனால இவங்க அப்பா இதை சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வீட்டோட மாப்பிள்ளையாக தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் தன்னுடைய ஃபோட்டோவை கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்டால் கொடுத்துடுங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால ஃபோட்டோவை மறைச்சி போட்டிருக்காங்க. இவங்களை பற்றி மேலும் நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும், கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடன் உங்களுடைய ஃபோனில் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.